அனைவருக்கான கைஸ் பற்றி பார்க்க போனால் இந்தியன் ஆர்மியில் ஒரு புதுசாக ஒரு ரெக்ரூட்மெண்ட் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இது எந்த யூடியூப் சேனல்லையும் வந்திருக்காது. ஏன்னா இது எல்லாருமே வந்து அலட்சியமாக நினைக்கிறது தான். சரிங்களா, ஜிடி, ட்ரேட்மேன், கிளர்க்கு இந்த கேட்டகரியை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர இந்த மாதிரி சிவில் டியூட்டி யூனிஃபார்மில் இந்த மாதிரி போஸ்டிங் இருக்கிறது யாருக்குமே தெரியறதில்ல, ரொம்ப ரேர். சரிங்களா, ஆன்லைன் மூலியமாக தான் இது விண்ணப்பிக்க முடியும். தெளிவாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் எப்படி விண்ணப்பிக்க முடியுன்றதை சொல்லிடுறேன். எந்தெந்த அடிப்படையில் அவங்க ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, ப்ளஸ் ஆஃப்லைன் மூலியமாகவும் விண்ணப்பிக்க முடியும். சரிங்களா, ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் விண்ணப்பிக்கிறதுனால என்ன ப்ளஸ் பாயிண்ட்டுன்றதை நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். சரிங்களா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைனில் விண்ணப்பிக்கிறது ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். சரிங்களா, சரி ஓகே நண்பா. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த கல்வி அடிப்படையில் 2024 போஸ்டிங் வந்திருக்கு. பார்ட் 1 எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. நீங்கள் சரியா, நீங்கள் ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். ஃபிசிக்கல் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு பக்காவாக இருக்கணும். ரெண்டாவது, நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கேண்டிடேட் ஷுல் பி ஜாயின் இந்தியன் ஆர்மி பேட்ரோல். நீங்கள் இந்தியன் ஆர்மி பேட்ரோல் மூலிமா தான் விண்ணப்பிக்க முடியும் சொல்லியிருக்காங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைன் கம்யூனிகேஷன் தெரிஞ்சிருக்கணும். சரியா, நீங்கள் ஆன்லைனில் ஒரு சின்ன ஒரு பேசிக் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் நெட் சிஸ்டமில் யூஸ் பண்ணுற மாதிரி பேசிக் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். நாலாவது பார்த்தீங்கன்னா, ரெக்ரூட்மெண்ட் ரேலி, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு அண்டு மெடிக்கல் டெஸ்ட், இது மூணுமே கம்பல்சரி தேவைப்படும். சரிங்களா, ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட்டு ப்ளஸ் வந்து ஃபிசிக்கல் ரன்னிங்கு. மூணாவது எக்ஸாமினேஷன். சரியா, நீங்கள் செயல்திறன் ப்ளஸ் வந்து உங்களோட பிரெயின் எந்த அளவுக்கு பக்காவாக அந்த சுச்சுவேஷன் கண்டிஷனில் ஒர்க் பண்ணதுன்னு எல்லாமே நோட் பண்ணி பார்ப்பாங்க. சரி, ஃபோர்த்து பார்க்கலாம். பர்சனல் இன்டர்வியூ நடக்கும் கம்பல்சரி. இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நீங்கள் கிளியர் பண்ணும்போது அப்புறம் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் கால் லெட்ரு அனுப்புகிறான்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுதாங்க இந்த செலெக்ஷனோட ப்ராசஸ்ஸு. சரிங்களா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் கேண்டிடேட்ஸ். சரிங்களா, உங்களுடைய திறனை வச்சு தான் அவங்க மெரிட் பேஸிக்கே செலக்ட் பண்ண போகிறாங்க. சரி, இப்போ ஏஜ் கேட்டகிரி பார்த்துருவோம். சிவிலியனுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போடுற நபராக இருந்தால் நீங்கள் 34 வயசு வரைக்கும் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். அண்டு இன் சர்வீஸ் கேண்டிடேட், நீங்கள் ஆர்மியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற நபர்களாக இருந்தீங்கன்னா அவங்க கம்பல்சரி ஏஜ் கேட்டகிரியே தேவையில்லை. சரிங்களா, மூணாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th மார்க் வச்சு தான் உங்களுடைய ஏஜே வந்து அவங்க கால்குலேஷன் பண்ணுவாங்க. சரிங்களா, உங்களுடைய ஆதார் ப்ரூஃப் எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து தற்போது போர்ஜரியே வருது. அதனால் மார்க் ஷீட்டில் இருக்கிறது என்ன உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை வச்சு தான் உங்களுக்கு நாங்கள் கால் லெட்டர் அனுப்புகிறதோ உங்களுக்கு எக்ஸாமுக்கு கூப்பிட்றதோ எல்லாமே வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வச்சு தான் காமனாக பார்ப்பாங்க. சரிங்களா, இப்போ நம்ம என்ன ஒர்க்குன்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். ஒரு எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாங்குவேஜ் கம்யூனிகேட் பண்ணணும். சரியா, ஒரு லாங்குவேஜ் ஒரு எவ்வளோ நம்ம இந்தியாவில் வந்து எவ்வளோ லாங்குவேஜ் இருக்குது. நம்மளோட லாங்குவேஜை வந்து டெலிகம்யூனிகேஷன் பண்ணோம், அதுக்கான ட்ரைன் அப் பண்ணுவாங்க. சரிங்களா, அதுக்கு உங்களுக்கு திறமைகள் இருந்தால் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். சரிங்களா, பேசிக் ஒரு டிகிரி யூஜிசி என்ற பிரிவில் நீங்கள் ஒரு டிகிரி வாங்கியிருக்கணும். சரிங்களா, ஆனால் அது மட்டும் கிடையாது, நீங்கள் 1 year டிப்ளமோ கரம்காத் இந்த மாதிரி துறையில் நீங்கள் டிகிரி வாங்கியிருக்கணும். சரிங்களா, படித்தவங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து இது எல்லாமே புதுசாக தான் இருக்குது. சரிங்களா, நீங்கள் இந்த டிகிரி முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியில் உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தராங்க. சரிங்களா, ரொம்ப ரேர். எனக்கு தெரிஞ்சு இது முடியுது ரொம்ப ரேர். நீங்கள் பஞ்சாபி துறை இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் இந்த கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னாவே தாராளமாக விண்ணப்பிக்கலாம். முஸ்லீமும் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். சரிங்களா, முஸ்லீம்களும் விண்ணப்பிக்க முடியும். அவங்களுக்கு என்னென்ன அடிப்படையில் அவங்க ஆட்கள் தேர்ந்தெடுக்கணுன்றதை நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். சரிங்களா, ஃபஸ்ட் டைம் பார்க்குறது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் கொடுத்து லைக் கொடுங்க. சரிங்களா, இப்போது ஹைட்டு பொறுத்த வரைக்கும் 160 இருக்கணும். சரிங்களா, 160 இருக்கணும். நீங்கள் ஒரு மலைவாழ் மக்களான 150 இருந்தாலே போதுமானது. சரி, இப்போ செஸ்ட் எவ்வளோ இருக்கணும்? 77 ஃபார் ஆல் கேண்டிடேட். சரிங்களா, நீங்கள் எந்த கம்யூனிட்டினா 77 செஸ்ட் இருக்கணும் நார்மலாக. வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோவுக்கு மேலே இருக்கணும். மெடிக்கல் ஃபிட்னஸ் எல்லாம் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்ப்பாங்க. நீங்கள் ஆன்லைன் மூலியமாக தான் அப்ளிகேஷன் போட முடியும். சரி, ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும்போது என்னென்னா ஆவணங்கள் வேணும்னா கம்பல்சரி உங்களுக்கு மெயில் ஐடி ப்ளஸ் மொபைல் நம்பர் எல்லாமே உங்களுடைய கரண்ட் அப்டேட்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும். சரி, நான் அப்ளிகேஷன் போட எங்கள் அப்பாவது நான் நம்பர் கொடுத்துட்றேன், எங்கள் அம்மாவது நம்பர் கொடுத்துறேன், எங்கள் அண்ணன் கொடுத்துறேன், என் மச்சான் கொடுத்துறேன்லாம் வேணாம். சரியா,
இப்போ எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. 18 வயசு ஆகுது, எல்லோரும் கையில் மொபைல் ஃபோன் வந்தாச்சு. சரிங்களா, உங்கள் கையில் என்ன மொபைல் இருக்கும்? ஏன்னா உங்களுக்கு இருக்கிற அக்கறை இன்னொருத்தருக்கு இருக்காது, இன்னொருத்தர் இருக்கிற அக்கறை உங்களுக்கு. ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்கள் கையில் என்ன இருக்கும்? எஸ்எம்எஸில் ஏன்னா எல்லாத்துமே அலர்ட் மெசேஜ் பண்ணுவாங்க. உங்களுக்கு லெட்டர் வரதாலும் சரி, ஆல்டிகேட் வரதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிசிக்கல் கூப்பிட்றதா எல்லாமே இன்டிமேட் மெசேஜ் இமெயில் மூலிமா எஸ்எம்எஸ் மூலிமா தான் வரும். அதனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த மெயில் ஐடி ப்ளஸ் ஃபோன் நம்பர். எக்ஸாம் ஃபீஸ் கம்பல்சரி நீங்கள் 200 பே பண்ணி ஆகணும். நீங்கள் எந்த கம்பெனிட்டானே இருங்க, 250 பே பண்ணி ஆகணும். அது நீங்கள் யூபிஐ மூலிமாவும் கட்டலாம், இன்டர்நெட் பேங்கிங்கும் கட்டலாம், ப்ளஸ் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு மூலிமாவும் கட்டலாம். இந்தியன் ஆர்மியில் சேர துடிக்கும் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. டைரெக்டாக கமாண்டிங் ஆஃபீஸராக கூட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த ஜாப் ரொம்ப ரேர், வர்றது ரொம்ப ரேர். சரிங்களா, என்னோடய சுச்சுவேஷனில் நான் ஆன்லைன் வெப்சைட் லிங்க் என்னால் கொடுக்க முடியாது. இது எனக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஏன்னா டேரெக்டாக நான் இந்தியன் ஆர்மி வெப்சைட்டில் நான் நோட்டிஃபிகேஷன் மட்டும் எடுத்துட்டேன். சரிங்களா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் பிடிஎஃப் மூலியமாக என்னோடய பிடிஎஃப் கமெண்டில் கொடுத்துட்றேன், பயோவில் கொடுத்துட்றேன். நீங்கள் டச் பண்ணி டேட்டா பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளிகேஷனை பிரிண்ட் பண்ணி ஆனால் போஸ்ட்டில் அனுப்பிச்சிடுங்க. இந்தியன் ஆர்மிக்கு நீங்கள் போஸ்ட்டில் அனுப்பிச்சிடுங்க. போஸ்டல் அட்ரஸ் எல்லாமே A to Z நான் தெளிவாக வீடியோவில் சொல்லிடுறேன். சரிங்களா, இங்கே பாருங்கள், கேட்டகிரி நீங்கள் எந்தெந்த கேட்டகிரி இருக்கீங்களா, முஸ்லீமாக இருந்தாலே போதும். சரியா, இந்த கேட்டகிரி இருந்தாலே நீங்கள் கிறிஸ்டினாக இருந்தாலே ஓகே, நீங்கள் இந்துஸ்தான் இருந்தாலே ஓகே. சரியா, நீங்கள் எந்த கம்யூனிட்டின்னா நீ முதல்ல நீ படிச்சிருக்கியா நான் கேட்குறேன், குவாலிஃபிகேஷன் மட்டும் இருந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் போஸ்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா, ஆன்லைன் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எல்லாமே ஆன்லைன் மூலிமா தான் எக்ஸாமே கண்டக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, டைட்டில் பார்க்கும்போதே தெரியும். ஃபுல் மார்க் பாரு, எவ்ரி கரெக்ட் ஆன்சர், மைனஸ் மார்க் கிடையாது, ஃபுல் மார்க் தான். சரிங்களா, மைனஸ் மார்க் கிடையாது, எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணுங்கள். மொத்தம் உங்களுக்கு 200 மார்க். சரிங்களா, 200 மார்க் கேட்குறாங்க. டோட்டல் கொஸ்டின் 50. சரியா, ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு, கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 மணி நேரம் நடக்கும். ஒரு கொஸ்டினுக்கு டோட்டல் ஆஃப் கொஸ்டின் 50, மார்க் 2 மார்க் தராங்க. ஜென்ரல் அவேர்னஸ் 100 மார்க்கும், பேப்பர் 2க்கு 100 மார்க்கு கொடுக்குறாங்க. டோட்டலாக 2 மணி நேரம் இருக்கும். நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. இதுதாங்க இதில் ரொம்ப ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டு இதுதான். சரிங்களா, மினிமம் பாசிங் 40% இருக்கணும். சரிங்களா, நீங்கள் 200 மார்க்கில் நீங்கள் 40%னா கிட்டத்தட்ட ஒரு 90-80க்கு மேலே எடுத்துட்டாவே நீங்கள் தாராளமாக இந்த ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். சரி, ஓகே. இப்போது ஃபிசிக்கல் என்னன்றதை நம்ம பார்த்துருவோம். ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் எல்லாமே நாங்கள் பக்காவாக செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது 4th பேரால் நான் பார்த்துடலாமா? உங்களோட அட்மிட் கார்டு குட் குவாலிட்டி பேப்பர். சரியா, உங்களோட அட்மிட் கார்டு எல்லாமே குட் குவாலிட்டி பேப்பரில் இருக்கணும். டு நாட் ஸ்கிட் த சைஸ். சரியா, உங்களுடைய அட்மிட் கார்டு சைஸை மாற்றாதீங்க. இருக்கிற நாங்கள் பிடிஎஃப்பில் கொடுக்குற சைஸில் நீங்கள் பின் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 20 வேணுமா? சரிங்களா, 20 பாஸ்போர்ட் சைஸு கம்பல்சரி வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணும்போது அவங்களுக்கு தேவைப்படும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மெட்ரிகுலேஷன். சரியா, 10th மார்க் ஷீட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். +2 மார்க் ஷீட்டு, நீங்கள் ஓப்பன் கேட்டகிரி டிகிரி குவாலிஃபிகேஷன் எல்லாமே மென்ஷன் பண்ணுவீங்க. இருப்பிட சான்றிதழ் காமன், டிகிரி முடிச்ச ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இருந்தாலே தாராளமாக வைக்கலாம். சரிங்களா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, காலேஜ் கிரிட்டீரியா ப்ளஸ் இருப்பிட சான்றிதழ். இருப்பிட சான்றிதழ் பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஆர்மியில் ரொம்ப மஸ்ட்டு. சரியா, அது எல்லாருக்குமே தெரியும். ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட் இருந்தால் நீ தாராளமாக, எங்கள் அப்பா இருந்தால் இந்தியன் ஆர்மியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா ஸ்பான்சர் சர்டிஃபிகேட் தாராளமாக நீங்கள் வைக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு என்சிசிக்கு இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. சரிங்களா, பேன் கார்டு ஆதார் கார்டு கம்பல்சரி நீங்கள் வைக்கணும். 2 in 1. சரியா, ஏதாச்சும் ஒன்று வச்சே ஆகணும். அஃபிடவிட்டு நீங்கள் வாங்கி ஆகணும். ஒரு 10 ரூபா அஃபிடவிட்டு நியர்பை எதுனா வக்கீல்கிட்ட நீங்கள் உங்களோட அஃபிடவிட் வாங்கிக்கிங்க. இப்போ நம்ம ஃபிசிக்கலை பார்த்துருவோம். ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் 1600 மீட்டர் 8 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
சரிங்களா. 1600 மீட்டர் 8 நிமிஷம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்க. மெடிக்கல் எல்லாம் பக்காவாக செக் பண்ணுவாங்க. இந்தியன் ஆர்மியில் வந்து அதுக்கு குறையே இருக்காது. பக்காவாக உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக செலெக்ஷன் அட்டன் பண்ணலாம். ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டு, கால் லெட்டர், ட்ரைனிங் எல்லாமே வந்து இண்டிவிஜுவலாக அனுப்புவாங்க. எந்த ஒரு போர்ஜரி இருக்காது. எல்லாமே மெரிட் பேசிக் தான். சரிங்களா. ரொம்ப ஜென்யூனான வேலை இது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க. இதோட கடைசி தேதி எதுவுமே யாருக்கும் சொல்லலை. நம்ம வீடியோ பார்த்த உடனே இந்த அப்ளிகேஷனை நீங்கள் போடுறத பாருங்கள், பிளான் பண்ணிங்க. சரிங்களா. டிலே பண்ணிடாதீங்க. இந்த அப்ளிகேஷன் எப்படி போடுறதுன்றது எல்லாமே வந்து இந்தியன் ஆர்மி வெப்சைட்லேயே சொல்கிறாங்களாம். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிங்க. ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனு அப்ளிகேஷனோட டீட்டெயிலாக பார்த்துருவோம். போஸ்டல் அனுப்பக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் பெங்களூருக்கு அனுப்புகிறீங்களா? தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நமக்கு சென்னை தான் சி கேட்டகரி இருக்கும். மாட்டேன் இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. இந்த அட்ரஸு தான் நீங்கள் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய அப்ளிகேஷன் எல்லாமே. சரி ப்ரோ, அப்ளிகேஷன் எங்கே அதை காட்டுங்க, நாங்கள்லாம் விண்ணப்பிக்க எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. இதை காட்டுறேன். சரியா. டிக்ளரேஷன் எல்லாம் கொடுத்தாச்சு. இதுதாங்க அப்ளிகேஷன் ஃபார்மெட்டை. சரிங்களா. ஃபுல்லாக கோல்ட் ஆகிட்டு இருக்கு. கிளைமேட் அந்த மாதிரி இருக்குது ப்ரோ. இது வாய்ஸ் கொஞ்சம் லோவாக கேட்டால் எதுவும் கோச்சிக்காதீங்க. சரிண்ணா. இந்த மாதிரி நேரத்தில் கூட நான் நல்ல தகவல் சீக்கிரமாக கொடுக்கணும் தான் நான் வீடியோ மேக் பண்ணி போட்டுருக்கேன். சரிங்களா. எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் ஃபில் பண்ணுங்கள். எதுவுமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப், பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, நீங்கள் எந்த இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, எக்கோ அட்ரஸ் எது, உங்களுடைய பேரண்ட் யார், உங்களுக்கு கார்டியன்ஸ் யார், அன்மேரிடா, A to Z தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது மாதிரி ஃபில் பண்ணிங்க. இந்தியன் ஆர்மியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் இதெல்லாம் விண்ணப்பிக்க முடியும். டீச்சர் முடிச்சவங்களும் விண்ணப்பிக்க முடியும். டெலிகம்யூனிகேஷன். சரிங்களா. ஒரு லாங்குவேஜை வந்து ஆஃபீஸராக இருந்து நீங்கள் இன்னொருத்தருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. எல்லாத்தையுமே வந்து கோர்ஸ் இருக்குது. எல்லாமே ஜெராக்ஸ் பண்ணி அனுப்புகிற மாதிரி இதாக இருக்கும். இன்க்ளூஸ்டு. சரியா. மார்க் ஷீட் எல்லாமே இன்க்ளூஸ் பண்ணி அனுப்புங்க. என்னென்னன்றது ஒன்று வேணா சொல்லிட்டாங்க. க்ரைட்டீரியா, இது 3மே க்ரைட்டீரியா பக்காவாக அமைச்சிருங்க. கேட்டகிரியா ஃபஸ்ட் கிளாஸா, செகண்ட் கிளாஸா, தேர்ட் கிளாஸா, நீங்கள் டிகிரி வாங்கிக்கிறது. சரிங்களா. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் வந்து இருப்பீடு சான்றிதழ் மெயின். இதான் டொமஸ்டிக் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லுவாங்க. சிக்னேச்சர் இங்கே பண்ணிவிடுங்க. சரியா. அப்ரூவல் ஆஃப் த ஓகே. நீங்கள் இந்தியன் ஆர்மி ஒர்க் பண்ணால் இந்த ஃபார்ம் தேவைப்படும். இதுக்கு நமக்கு தேவைப்படாது. அஃபிடவிட்டு தான் ஃபார்மெட் எடுத்துங்க. சரியா. இது வந்து உங்களுடைய வக்கீல்கிட்ட நீங்கள் போகணும். சரியா. ஃபாதர், மதர், பிரதர், செல்ஃப் அட்டஸ்டட் அஃபிடவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கூட பண்ணலாம். இருந்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னா அதை பண்ணிக்கோங்க. சரிங்களா. இது வந்து அஃபிடவிட் உங்கள் ஃபாதர், மதர் ஏன்னா இந்தியன் ஆர்மியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கூட நீங்கள் இதை வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். இந்தியன் ஆர்மியில் சிவில் கேட்டகரிக்கு யூனிஃபார்ம் டியூட்டி ஒர்க் ரெண்டுமே இருக்குது. அவங்க எந்த துறையில் இருக்காங்களோ அவங்ககிட்ட நீங்கள் அஃபிடவிட் வாங்கிட்டா உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். சரிங்களா. இது வந்து ஜட்ஜுகள் சாம். சரி. இது தாங்க வக்கீல்கிட்ட வாங்குறது. நல்லா நோட் பண்ணிங்க. இதுதான் வக்கீல்கிட்ட வாங்குறது. அது தகுந்த பக்காவாக நோட் பண்ணிங்க. சரி ஓகே. இது யாரெல்லாம் பிரிண்ட் அவுட் தேவைப்படுமோ ரொம்ப வேணால் சொல்லிடுங்க. இன்னொன்று முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன். இது வந்து ஃபோட்டோகிராஃபர் டேட்டோ, நீங்கள் டேட்டோ போட்டுருந்தீங்கன்னா அதை ஒரு ஃபோட்டோ பிடிச்சி நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணி தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும். சரிங்களா. எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிங்க. அந்த ஃபோட்டோ எந்த சைஸில் இருக்கணுன்றதும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அதுவும் பார்த்துங்க. பச்சை குத்திட்டேன், என் லைஃபே போச்சு, என் வாழ்க்கையே போச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். சரிங்களா. சில இடத்துல பச்சை கொடுத்துறதுக்கு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அதில் இந்தியன் ஆர்மி ஏற்றுக்கொள்ளப்படும். சில இடத்துல ஏற்றுக்கொள்ளப்படாது. உங்களுக்கு டைமிங் நேரம் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த செலெக்ஷனில் நீங்கள் டேட்டோ இருந்தாலும் உள்ளே போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. யாரும் மிஸ் பண்ணிடாத. நம்மளே யாராக இருந்தாலும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் சிம்பிள் கொடுத்துருங்க. சரிங்களா. ஓகேன்பா. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம். நான் உங்கள் ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸ். தேங்க்யூ.